அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் விஜயன். இந்த வீடியோவில் பெயில் பெட்டிஷன் என்று சொல்லப்படுகிற ஜாமீன் மனுக்களை குற்றவியல் நீதிமன்றத்தில் எப்படி தாக்கல் செய்வது தொடர்பான முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். பொதுவாக பெயிலை 2 வகையாக பிரிக்கலாம். ஆன்டிசிபேட்டரி பெயில் அண்ட் ரெகுலர் பெயில். ஒருத்தர் கைது செய்வதற்கு முன்பாகவே நீதிமன்றத்தை அணுகி தனக்கு பெயில் வாங்கிக் கொள்வது ஆன்டிசிபேட்டரி பெயில். இது தொடர்பாக நம்ம வேறொரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் பெயில். அதாவது ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணி சிறையில் இருப்பவருக்கு பெயில் தாக்கல் பண்ணி அவரை ஜாமீனில் வெளியே கொண்டு வர்றது தான் ரெகுலர் பெயில்னு பொதுவாக சொல்லப்படுகிறது. ஒருத்தருக்கு பெயில் பெட்டிஷன் தாக்கல் செய்வதற்கு முன்னாடியே சில முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் பார்க்க வேண்டியது இருக்குது. முதல்ல அவர் மேலே என்ன வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க, அந்த செக்ஷன் காக்னிசபிள் அஃபென்ஸா இல்லை நான் காக்னிசபிள் அஃபென்ஸான்னு பார்க்கணும். அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸுன்றது காவல்துறையினர் நீதிமன்றத்தோட அனுமதி இல்லாமையே கைது செய்து நீதிமன்றம் முன்னிறுத்துவது. நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் நீதிமன்றத்தோட அனுமதியோடு தான் காவல்துறையினர் சம்மந்தப்பட்ட நபரை கைது செய்யணும். அடுத்தது அந்த ஒரு மேலே தாக்கல் செய்த வழக்கு பெயிலபிள் செக்ஷனாக நான் பெயிலபிள் செக்ஷனாக பார்க்கணும். பெயிலபிள் செக்ஷனாக இருந்தால் அரெஸ்ட் பண்ண உடனே காவல் நிலையத்திலையோ இல்லை அவரை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணும்போது நீதிபதியோ ஜாமீனில் விட்டுலாம். இது பெயிலபிள் செக்ஷன். நான் பெயிலபிள் செக்ஷன்றது அரெஸ்ட் பண்ண உடனேவோ இல்லை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோ உடனடியாக ஜாமீனில் விட முடியாது. நீதிமன்றத்தில் முறையாக மனு செய்து தான் ஜாமீன் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்தது அவர் அரெஸ்ட் பண்ண செக்ஷன் எந்த நீதிமன்றத்தில் வழக்கு ட்ரையல் நடத்தணும் அப்படின்றதையும் பார்க்கணும். அதாவது விச் கோர்ட் ட்ரையல் பை அஃபென்சஸ். உதாரணமாக கொலை குற்றம், கொள்ளையடிப்பது போன்ற பெரிய குற்றங்கள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் செஷன்ஸ் கோர்ட்டில் தான் நடக்கும். அது போன்ற வழக்குகளுக்கு செஷன்ஸ் கோர்ட்டில் தான் பெயில் அப்ளை பண்ணணும். சாதாரணமாக திருட்டு, அடிதடி இது போன்ற வழக்குகள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நடக்கும். அந்த வழக்குக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே நம்ம பெயில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணலாம். இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் ட்ரையல் நடக்கிற வழக்குக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணால் அது ஏற்றுக்க மாட்டாங்க, பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் ஒரு நபர் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டு அந்த செக்ஷன் எந்த கோர்ட்டில் விசாரணைக்கு வழக்கு விசாரணை நடைபெறும் அப்படின்றதையும் பார்க்கணும் பெயில் பெட்டிஷன் தாக்கல் செய்வதற்கு முன்னாடி. இதற்கு முன்பு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு செக்ஷன் 436லேயும் 437லேயும் பெயில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கடந்த 1/7/2024 பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா 2023 சட்டம் நடைமுறைக்கு வந்துட்டதுனால இந்த பிஎன்எஸ்எஸ் சட்டத்தின் செக்ஷன் 478 அண்ட் 480 கீழே தான் இனி நீதிமன்றத்தில் பெயில் பெட்டிஷன் தாக்கல் செய்யணும். இதுவே ஒரு செஷன்ஸ் கோர்ட் பெயிலாக இருந்ததுன்னா செக்ஷன் 483 கீழே தான் செஷன்ஸ் கோர்ட்டில் பெயில் பெட்டிஷன் தாக்கல் பண்ணணும். அடுத்து பெயில் பெட்டிஷனோட ஃபார்மெட் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெயில் பெட்டிஷனுக்கு சட்டத்தில் எந்த ஒரு ஃபார்மெட்டும் கிடையாது. சாதாரணமாக நீதிமன்றத்தோட பெயர், பெட்டிஷனர் அதாவது அக்யூஸ்டோட அட்ரஸ்ஸு, அதுக்கு கீழே ரெஸ்பாண்டண்ட்டாக போலீஸோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்காஸ்ட் டைட்டில் அந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா, அப்புறம் அந்த பிரிவு சட்டப்பிரிவை போட்டு இந்த சட்டத்தின் பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்படும் பெயில் மனுன்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செக்ஷனில் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்காங்க, அந்த அக்யூஸ்டு என்ன தொழில் செய்கிறாரு, இது ஏற்கனவே வழக்கு இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் அவர் பெயிலில் வந்துட்டால் எந்த குற்றமும் செய்ய மாட்டார், இந்த வழக்கில் அவர் நிரபராதி, எந்த ஒரு விதிமுறைகளும் ஏற்ற தயாராக இருக்கிறோம் அப்படின்ற வழக்கமான வார்த்தைகள் தான் அந்த பெயில் பெட்டிஷனில் வரும். இப்படி தான் போட்டு ஒரு பெயில் பெட்டிஷன் தயாரிப்பாங்க. இதை தவிர்த்து பெயில் பெட்டிஷன் இப்படி தான் போடணுன்ட்டு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்லேயோ இல்லை கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லையோ எந்த ஒரு பெட்டிஷன் ஃபார்மெட்டும் கிடையாது. அடுத்ததாக பெயில் பெட்டிஷனுக்கு நீதிமன்ற கட்டணங்கள் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் செக்ஷன் 72 பிரகாரம் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற தொடர்பாக
ஒரு மனு தாக்கல் செய்யும்போது அதுக்கு நீதிமன்ற கட்டணங்கள் விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் பெயில் பெட்டிஷனுக்கு கோர்ட் ஃபீஸ் எதுவும் தாக்கல் செய்ய தேவையில்லை. நீதிமன்ற வில்லைகள் எதுவும் பெயில் பெட்டிஷனில் ஒட்டக்கூடாது. அடுத்ததாக சிறைச்சாலையில் இருக்கிற குற்றச்சாட்டப்பட்டவருக்காக பெயில் பெட்டிஷனுக்கு மெமோரண்டம் ஆஃப் அப்பியரன்ஸ் தாக்கல் செய்வாங்க. மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் சொல்லுவாங்க, தோன்றல் குறிப்பு. இந்த தோன்றல் குறிப்புக்கும் இந்த கோர்ட் ஃபீஸ் அண்ட் சூட் வேல்யூவேஷன் ஆக்ட் பிரகாரம் நீதிமன்ற கட்டணங்கள் கிடையாது. இந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சார்பாக வழக்கறிஞர்களால் வக்காலத்து தாக்கல் செய்யப்பட்டால் அதுக்கு நீதிமன்ற கட்டணங்கள் செலுத்தணும். ஆனால் வழக்கு நடைமுறையில் அந்த நீதிமன்ற நடைமுறையில் மெமோ ஆஃப் அப்பியரன்ஸுக்கும் வக்காலத்தில் தாக்கல் செய்கிற மாதிரி நீதிமன்ற கட்டணங்கள் நீதிமன்ற வில்லைகளாக ஒட்டப்பட்டு வருது. ஒரு நடைமுறையாகவே கருதப்பட்டு வருகிறது. ஆனால் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மெமோ ஆஃப் அப்பியரன்ஸுக்கு நீதிமன்ற கட்டணங்கள் செலுத்த தேவையில்லை. இதன்படி ஒரு பெயில் பெட்டிஷன் தயாரித்து அதோட ஒரு நகலை இணைச்சி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். நீதிமன்றங்களில் பெயில் பெட்டிஷனை ஒரு வாரத்திலேயே விசாரித்து முடிவெடுக்கணுன்றது ஏற்கனவே நீதிமன்றங்கள் தீர்ப்புகள் மூலம் நடைமுறையில் இருக்குது. நீதிமன்றங்களில் பெயில் பெட்டிஷன் அதை கன்சிடர் பண்ணும் பொழுது அந்த வழக்கு ஒரு திருட்டு வழக்காக இருந்ததுன்னா அந்த திருட்டு பொருள் போலீஸால் ரெக்கவரி பண்ணிட்டாங்க தெரிஞ்சதுன்னா சம்மந்தப்பட்ட நபருக்கு பெயில் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் அந்த வழக்கு ஒரு அசால்ட் ஒரு தாக்குதல் வழக்காக இருந்து பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்கும் பொழுது பெயில் தாக்கல் செய்தால் அவர் பெயில் மறுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்டவர் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதுன்னா குற்றம் சாட்டப்பட்டவருக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஹேபிச்சுவல் அஃபண்டர் என்று சொல்லக்கூடிய வழக்கமான குற்றவாளிகள், அந்த தொடர் குற்றம் செய்பவர்கள், இது போன்ற நபர்களுக்கு நீதிமன்றம் பெயில் கொடுக்கும்போது மிகுந்த எச்சரிக்கையோடு தான் அணுகுவாங்க. அவர்கள் வெளியே வந்தால் இது போன்ற தொடர் குற்றங்கள் செய்வாங்களா அப்படின்றத பார்ப்பாங்க. எடுப்பிலே பெயில் கொடுத்துட மாட்டாங்க. இப்போ நான் சொல்லப்பட்டதெல்லாம் நடைமுறை சார்ந்த விஷயங்கள். இது போல் வழக்கின் தன்மைகள், குற்றம் சாட்டப்பட்டவரோட அணுகுமுறை, அவர் மீதுள்ள வழக்குகள், காவல்துறையோட பதில் அறிக்கை, இதெல்லாம் வைத்து தான் நீதிமன்றத்தில் ஒரு நபருக்கு பெயில் கொடுக்கலாமா வேணாமான்றதை முடிவு செய்வாங்க. பெயில் பெட்டிஷன் ஆர்கியூமெண்ட் போது நீண்ட விவாதங்கள்லாம் பெரிதாக நடக்காது. இரு தரப்பிலும் ஒரு சில விவாதங்கள் எடுத்து சொல்லப்பட்டு நீதிபதி அதை கவனத்தில் கொள்வாங்க. அதன் பிரகாரம் பெயிலில் விடலாமா வேணாமான்றதை முடிவு செய்வாங்க. சில நீதிமன்றங்களில் அந்த ஆர்கியூமெண்ட் முடிஞ்ச உடனே பெயில் கிராண்டட் அல்லது டிஸ்மிஸ் அப்படின்ற தீர்ப்பு சொல்லிடுவாங்க. சில நீதிமன்றங்களில் ஆர்கியூமெண்ட்டை கேட்டுட்டு வழக்கை பாஸ் ஓவர் பண்ணி அன்றைக்கி சாயங்காலம் பெயில் தீர்ப்பு கொடுப்பாங்க. அதை வெப்சைட்லேயும் பார்த்துக்கலாம், ஸ்டேட்டஸ்லேயும் தெரிஞ்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக சில மாற்றங்கள் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பாக ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி.